கைஸ், இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, தமிழ் தலைவாஸ் வந்து நேற்று வந்து யூமும்பாவை துவம்சம் பண்ணிட்டு வராங்க. அவங்க சான்ஸ் ஃபார் குவாலிஃபிகேஷன் இருக்குதா, மற்றும் நேற்று மேட்சஸில் என்ன பர்ஃபார்ம் பண்ணாங்க, எதனால் நம்மளுக்கு வந்து இவ்வளோ ஹியூஜ் பர்ஃபார்மன்ஸ் கிடச்சிட்ருக்கு, அதுக்கான இதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம யூமும்பா கூட 50 பாயிண்ட் எடுத்திருந்தோம். அந்த 50 பாயிண்ட்டில் 24 ரைட் பாயிண்ட்டு, 19 டேக்கிள் பாயிண்ட் எடுத்திருந்தோம். மற்றது ஆல் அவுட்டு, அதுக்கப்புறம் டெக்னிக்கல் பாயிண்ட் 1. ஸோ இதில் முக்கியமாக கருதுறது என்னென்னா டேக்கிள் பாயிண்ட் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம டேக்கிள் பாயிண்ட் வந்து 19 எடுத்திருக்கோம். ஸோ நம்ம ரீசெண்டாக ஜெயிக்கிறதுக்கு காரணமும் அதுதான். ஏன்னா டேக்கிள் டிஃபெண்டர்ஸ் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க, ரைடர்ஸ்க்கு அந்த அளவுக்கு ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, ரைடர்ஸும் அந்த அளவுக்கு கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் முக்கியம் இது. நம்ம இதில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 10 மேட்சஸில் 2 வின் தான் பண்ணோம். அதுக்கப்புறம் 5 மேட்சஸில் 4 வின் பண்ணோம். ஸோ அதில் ஒன்று தோற்றா, அது ஜெய்ப்பூர் கூட. ஸோ இப்போ வந்து 5 out of 5 அடிக்க வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த மேட்ச் ஜெய்ப்பூர் கூட தான். ஜெய்ப்பூர் கூட நம்ம வந்து ரிவெஞ்ச் எடுப்போமான்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம பாயிண்ட்ஸ் டேபிளை வச்சு அனலைஸ் பண்ணி வந்து பாயிண்ட்ஸ் டேபிள்லேருந்து பார்ப்போம். பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா நேற்று யூமும்பா ஜெயிச்சதுக்கப்புறம் நம்ம 7வது பிளேஸஸ்க்கு வந்துட்டோம். ஸோ ஒரு 40 புள்ளி வச்சுருக்கோம். ஒரு ஆவரேஜாக குவாலிஃபை ஆகிறதுக்கு ஒரு 65 புள்ளி வச்சுருக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம 40 புள்ளி இருந்தோன்னா 5 மேட்சஸ் ஜெயிச்சாலே போதும், நம்ம 65 புள்ளிக்கு வந்துடுவோம். ஸோ இன்னும் நம்மளுக்கு 6 மேட்சஸ் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. 6ல் நம்ம வந்து ஒரு 5 ஜெயிச்சா ஓகே. 5க்கு அதில் ஒரு மேட்ச் மட்டும் ட்ரா பண்ணாலும் சரி, வின் பண்ணாலும் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஹை சான்ஸ் இருக்கும். ஸோ இப்போ வர எல்லா கேமும் மஸ்ட்டாக ஜெயிச்சு தான் ஆகணும். ஒரு கேம் தோற்றா கூட கொஞ்சம் கடைசி இதில் வந்துட்டு வேறு ஏதோ டீம் கூட அதிகமாக ட்ரா பண்ணியிருந்துச்சுன்னா அந்த டீம் கூட குவாலிஃபை ஆக வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இவங்க குவாலிஃபை ஆகணுன்னா எல்லா மேட்சும் மஸ்ட் வின் தான். தோக்குற மாதிரியே இருக்கக்கூடாது. தோற்றுட்டாங்கன்னா அவ்வளோதான் கைஸ், இந்த குவாலிஃபிகேஷன் ரேஸ்லேருந்து பை சொல்லிக்க வேண்டியதான். எலிமினேட் ஆயிடுவாங்க டக்குன்னு. ஸோ பார்ப்போம். இப்போ வந்து இவங்களுக்கு அடுத்து வர யார் கூடனா மேட்சஸ்னால் ஜெய்ப்பூர், குஜராத்து, பூனேரி மற்றும் யூபி அதர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூரும் பூனேரியும் ஒரு டஃப் கம்பெட்டர். இதில் பூனே பயங்கர கம்ப்ளீட் டீமாக இருக்காங்க. இது ஜெய்ப்பூரில் வந்து லெஃப்ட் கார்னர் வீக்காக இருக்குது. நம்ம இதில் கொஞ்சம் பெட்டராக இருக்கனால பர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்புகளும் இருக்குது. குஜராத் ஓரளவுக்கு பேலன்ஸான டீம் தான், இருந்தாலும் பார்ப்போம். ஆனாலும் அங்கங்கே வீக் லிங்க் இருக்குது. அப்பப்போ ஒவ்வொருத்தங்க பர்ஃபார்ம் பண்ணி ஜெயிச்சிட்ருக்காங்க, அவ்வளோதான் குஜராத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ பார்ப்போம். இவங்க இந்த யூபி யூதர்ஸ்லாம் கொஞ்சம் வீக்காக தான் இருக்காங்க. ஏன்னா மெயின் ரைடர் இல்லாதனால அவங்க டீமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருக்குது. யூபி யூதர்ஸ் பொறுத்த வரைக்கும் குஜராத்தை நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம். பூனேயும் ஜெய்ப்பூரும் நம்ம ஜெயிக்கிறது தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தமிழ் தலைவாஸ் குவாலிஃபை ஆவாங்களா மாட்டாங்களா? புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிச்சப்படி அவ்வளோதான் கைஸ், பாய். இது மாதிரி ஏதாச்சும் வீடியோ வேணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.